Hello viewers, welcome to Vidya Shivalingam Vlogs. இன்னைக்கு வீடியோல சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மர் ஏன் 9 months ஸ்பேஸ்ல ட்ராப் ஆனாங்க, அவங்கள மீட்டு பூமிக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு நாசாவுடைய பிளான் என்னவா இருந்தது, அவங்களுடைய டிராவல் ப்ரொசீஜர் ஃப்ரம் ஸ்பேஸ் டு எர்த் எப்படி இருந்தது அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. June 5, 2024 அன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மர் அப்படிங்கிற 2 ஆஸ்ட்ரானட்ஸ் போயிங் கம்பெனியுடைய ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் விண்வெளியில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு போறாங்க. நார்மலாவே பாத்தீங்கன்னா நாசாவுடைய ஆஸ்ட்ரானட்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்ல அவங்க இந்த மாதிரி டிராவல் பண்ணி க்ரூஸ்ன்னு சொன்னாக்கா குரூப்பா டிராவல் பண்ணி போய் அங்க இருக்கிற ரிசர்ச் சென்டர்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றது அவங்களுடைய வழக்கம். இதுக்கு நார்மலா ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ல தான் போவாங்க. ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட். அது இப்போ ஒரு 4 ஆஸ்ட்ரானட்ஸ் சேர்ந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு போய் ஒரு 3 months 4 months அங்க இருந்து அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு வரக்கூடியது அன்றாடமான ஒரு வழக்கம். ஏன் 3 months 4 months அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக, அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் விண்வெளியில எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட லிமிடேஷன் இருக்கு. அதனால அவங்க ஒரு 3 months 4 months போய் அந்த ஸ்பேஸ்ல அவங்களுடைய ரிசர்ச்சை முடிச்சுட்டு திரும்பி வருவாங்க. இது குரூப்பா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 4 members போய் அங்க ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்த 4 members அங்க போகும்போது பழைய 4 members திரும்பி வருவாங்க. இது நாசாவுடைய ரூல்ஸ். இது இப்படிதான் போயிட்டு இருக்கும். சோ இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் உடைய காம்படிட்டிங் கம்பெனியா போயிங் அப்படிங்கிற அந்த கம்பெனி அவங்க புதுசா தயாரிச்சிருக்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இந்த ஸ்டார் லைனர். அது இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனுடைய ஒரு டெஸ்டிங் ப்ரொசீஜரா தான் சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மரும் ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணி போனாங்க. அவங்களுடைய டைம் பாத்தீங்கன்னா ஒரு 8 daysல மட்டும் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உடைய டெஸ்டிங்காக ஒரு 8 days மட்டும் போய் அந்த ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுதான் பிளான். ஸோ அந்த மாதிரி அவங்க கிளம்பி June 5 போனாங்க. ஸ்பேஸ் ரிசர்ச், அதாவது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் கிட்ட போகும்போதே, அதாவது டாக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஹீலியம் கேஸ் அதிகமா லீக் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ரொபல்ஷன் சிஸ்டம்லயும் டேமேஜ் இருந்திருக்கு. ஸோ இதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க 2 பேருமே சேஃபா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல லேண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா இந்த ஸ்டார் லைனரை ரிப்பேர் பண்றதுக்கு பார்த்திருக்காங்க. பட் முடியல, பாசிபிலிட்டியே இல்லாம இருந்திருக்கு. இருந்தாலும் போயிங் கம்பெனியும் ஆகட்டும், இல்ல இந்த ஆஸ்ட்ரானட்ஸ் ஆகட்டும், எப்படியாவது இந்த ஸ்டார் லைனரை ரெடி பண்ணி அதுல பூமிக்கு திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். பட் நாசா இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவ்வளவு ரிஸ்க் எங்களால எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, செப்டம்பர் 7ஆம் தேதி, செப்டம்பர் 7th அன்னைக்கு அன்மேன்ட், அதாவது ஆஸ்ட்ரானட்ஸே இல்லாம ஸ்டார் லைனரை நீங்க பூமிக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்மேன்ட், ஆஸ்ட்ரானட்ஸே இல்லாம ஸ்டார் லைனர் நல்லபடியா பூமியில சேர்ந்துருச்சு. இப்போ இந்த 2 ஆஸ்ட்ரானட்ஸும் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல இருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்கு நாசாவுடைய பிளான் என்னவா இருந்தது அப்படின்னா 2025ல அடுத்த க்ரூ அங்க போகும்போது அவங்க மூலமா இவங்க 2 பேர்த்தையும் நம்ம பூமிக்கு கூட்டிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி நாசாவுடைய ரூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு க்ரூ 3 to 4 months அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வருவாங்க. எப்ப திரும்பி வருவாங்கன்னா அடுத்த க்ரூஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க கிளம்பி வருவாங்க. இது நார்மலா நடக்கக்கூடிய ரூல்ஸ். ஸோ இதுல 8th க்ரூவா தான் சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மரும் போனது. ஸோ இப்ப நாசாவுடைய பிளான் என்னவா இருந்தது அப்படின்னா 9th க்ரூ, அதாவது இவங்களுக்கு அடுத்த க்ரூ அதே செப்டம்பர்ல கிளம்பி அவங்க ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு போவாங்க. போயிட்டு அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க திரும்பி வரும்போது சுனிதாவையும் பச் வில்மரையும் அவங்க பூமிக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் நாசாவுடைய பிளானா இருந்தது. எதனால அவங்க இந்த மாதிரி ஒரு 9 month டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டிராவலுக்கு அதிகமான பட்ஜெட் தேவைப்படும். சும்மா ரொம்ப ஈஸியாலாம் நம்ம போயிட்டு வந்துட முடியாது. ஸோ தனியா இதுக்குன்னு ஒரு மிஷன் செட் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் மீட்டு கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒண்ணு. ஸோ ரொட்டீனா நம்ம நாசால என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்போமோ அந்த ஒர்க்லயே கம்பைன் பண்ண மாதிரி
இவங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனாலதான் 9 மந்த் ட்ராப் ஆன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 9th குரூ வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாசம் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு போயிடுறாங்க. அவங்க அங்க போயிட்டு அதுல வந்து ஒரு 2 ஆஸ்ட்ரானட்ஸ் மட்டும் போறாங்க. நார்மலா 4 ஆஸ்ட்ரானட் போவாங்க, இதுல வந்து 2 பேர் போயிருக்காங்க. பிகாஸ் அங்க 2 பேர் ஆல்ரெடி ட்ராப் ஆகி இருந்ததுனால, அவங்க ஆல்ரெடி அங்க இருக்கிறதுனால இங்க இருந்து 2 ஆஸ்ட்ரானட்ஸ் போனா 4 பேர் ஆயிடும் திரும்பி வரும்போது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து செப்டம்பர்ல அங்க போய் அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஒரு 3 மந்த்ஸ் அவங்க பார்த்திருக்காங்க. பட் அந்த ஒர்க் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப இந்த கேப்ல இவங்க வந்து 9th குரூ, அதாவது இந்த 2 ஆஸ்ட்ரானட் போனது. சோ இப்ப இவங்க எப்ப கிளம்ப முடியும்? அடுத்த குரூ உள்ள வந்தாதான் போக முடியும். ஸோ 10th குரூ பிப்ரவரி 2025 அன்னைக்கு ரெடி ஆயிருந்திருக்காங்க. பட் இன்னும் சில டெக்னிக்கல் ஃபால்ட்னாலையும் அப்புறமா வெதர் சரியான கோஆபரேஷன் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் டேட் தள்ளி போய் கரெக்டா மார்ச் 18 அன்னைக்கு 10th குரூ 4 ஆஸ்ட்ரானட்ஸோட அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு போயிருந்திருக்காங்க. இவங்க ஒன்ஸ் உள்ள போன உடனே 9th குரூல இருக்கக்கூடிய 2 ஆஸ்ட்ரானட்ஸ் பிளஸ் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பட்ச் வில்மர், இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த அடுத்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா பூமியை வந்து அடைஞ்சாங்க. அது மார்ச் 18. இதுதான் வந்து நாசாவுடைய பிளான். இதனாலதான் அவங்க வந்து 9 மந்த்ஸ் அங்க ஸ்பேஸ்ல இருக்க வேண்டியதா இருந்தது. இப்போ டிராவல் ப்ரொசீஜர், ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா உடனடியா ஸ்பேஸ் கிராஃப்ட்ல உட்கார்ந்தாங்க, என்ஜினை ஸ்டார்ட் பண்ணாங்க, கீழே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. இதுல வந்து 6 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அன்டாக்கிங், அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் விண்வெளியில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல போய் இவங்க போன ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டாக் ஆயிருக்கும். டாக் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்கனால அந்த ஸ்பேஸ் ரிசர்ச்குள்ள போயிருக்க முடியும். ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அன்டாக்கிங். ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல இருந்து அன்டாக் ஆகி வெளியே வர்றதுக்கு பேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அன்டாக்கிங். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்டிங். ஸோ ஆர்பிட்டிங் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் வந்து எர்த்துடைய ஆர்பிட்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த்துடைய ஆர்பிட்ல வேகமா சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஃபியூவலை பேர்ன் பண்ணி அதுல வரக்கூடிய எனர்ஜியை வச்சுதான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து புஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது புஷ் பண்ணும்போது அந்த ஆர்பிட்ல அது வேகமா சுத்திட்டு இருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரங்க் ஜெட்டிசன். ஸோ அதாவது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து கிரியேட் பண்ணும் போதே, மேனுஃபேக்சர் பண்ணும் போதே இது வந்து ஹெவியான டெம்பரேச்சருக்குள்ளார டிராவல் பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக நிறைய ஹெவியான ஹீட் ஷீல்டிங், அதுக்கப்புறமா வந்து விங்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான பார்ட்ஸ் வந்து நிறைய வச்சுதான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்போ வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ ஹெவியான ஸ்பேஸ் கிராஃப்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய வந்து ஃபியூயல் கன்சப்ஷன் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் அந்த ஒர்க்கை வந்து அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த ஹீட் அட்மாஸ்பியர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீட் ஷீல்டை எல்லாம் நம்ம வந்து பிரிச்சிடணும். ஸோ ஹீட் ஷீல்டு, அன்வான்ட் விங்ஸ், இது எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு வெறும் ஆஸ்ட்ரானட்ஸ் இருக்கக்கூடிய கேப்சியூல் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும். ஸோ அதை வந்து புஷ் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபியூயல் கன்சப்ஷன் கம்மியா இருந்தா போதும். ஸோ அதனால அந்த அன்வான்ட் பார்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகி வெறும் ஆஸ்ட்ரானட்ஸ் இருக்கக்கூடிய கேப்சியூல் மட்டும் டிசால்வ் ஆகி வர்றதுக்கு பேர் வந்து ட்ரங்க் ஜெட்டிசன் அப்படிங்கிற தேர்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து டி ஆர்பிட் பர்ன். ஸோ இதுல வந்து ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அட்மாஸ்பியருக்குள்ளார, அதாவது எர்த்துடைய அட்மாஸ்பியருக்குள்ளார வர்றதுக்கு பேரு தான் வந்து இந்த ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 15,700 மைல்ஸ் அவங்க வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். 25,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து டிராவல் பண்ணும். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளார பயங்கரமான கிராவிட்டி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, பயங்கர ஹீட்டும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் நல்ல சேஃப்டியா தான் வந்து அந்த கேப்சியூல அவங்க ரெடி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆஸ்ட்ரானட்ஸ் உடைய ட்ரெஸ்ஸும் வந்து அவங்களை நல்லா சேஃப்கார்ட் பண்ணிடும் இந்த கிராவிட்டி சேஞ்ச்ல. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டேஜ். ஸோ ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்து பேராஷூட். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்பேஸ்ல இருந்து அட்மாஸ்பியருக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஸ்பீடை வந்து ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் வே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வேல அந்த கேப்சியூல் வரும்போது
அதாவது ஒரு 18,000 feet ஃப்ரம் த கிரவுண்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேராஷூட் ஓப்பன் ஆகும். ஸோ 2 பேராஷூட் ஓப்பன் ஆன உடனே ஸ்பேஸ் கிராஃப்டோடைய ஸ்பீடு கம்மியாயிருக்கும். நெக்ஸ்ட் 6,500 feet வரும்போது இன்னும் 2 பேராஷூட் ஓப்பன் ஆகும். ஸோ டோட்டலா 4 பேராஷூட் ஓப்பன் ஆகி அந்த கேப்சியூல் அதுல அப்படியே டிராவல் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெறும் 25 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அது அப்படியே கன்வெர்ட் ஆகி ஸ்லோ டவுன் ஆகி வரும். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு லேண்ட் ஆக முடியும். ஸோ அப்படி லேண்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல தான் லேண்ட் ஆயிருக்கும். ஸோ 6th ஸ்டேஜ் வந்து ஸ்பிளாஷ் டவுன். அதாவது 25,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஸ்பேஸ் கிராஃப்ட் மாறின உடனே அது வந்து அப்படியே தண்ணியில ஸ்பிளாஷ் ஆகும். புளோரிடால டெல்ஹாசி அப்படிங்கிற அந்த இடத்துலதான் வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற அந்த கேப்சியூல் வந்து லேண்ட் ஆச்சு. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இந்த ரெஸ்கியூ போட் எல்லாம் நின்றுட்டு இருக்கும். ஸோ அந்த ரெஸ்கியூ போட் போய் அந்த கேப்சியூலை வந்து போட்ல எடுத்துட்டு தான் அவங்க வந்து வந்தது. நீங்க அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு சின்ன ஒரு கோன் ஷேப்ல இருந்திருக்கும், அதுதான் வந்து கேப்சியூல். அதே மாதிரி அந்த மீட்ட அந்த கேப்சியூலை வந்து போட்ல வச்சு கொண்டு வர சீன்ஸையும் நம்ம வந்து அதிகமா பார்த்தோம். ஸோ அதுல இருந்து ஆஸ்ட்ரானட்ஸை வெளியில எடுத்த சீன்ஸையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்ப அடுத்தது என்னன்னா சேஃபா அவங்க வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் உடனே எந்திரிச்சு நின்று வீட்டுக்கு போய் காஃபி குடிச்சு நார்மல் லைஃபுக்கு அவங்களால வரவே முடியாது. ஏன்னா ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராவிட்டி கிடையாது. ஸோ அவங்க அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கிறத தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த லிம்ப் மூமெண்ட்ஸே இருந்திருக்காது. ஸோ அந்த போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மாஸ் எல்லாம் வந்து கம்மியா இருந்திருக்கும். மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமான ஃபிளக்சுவேஷன்ல இருந்திருக்கும். சரியான ஃபுட் இல்லாததுனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய இம்யூனிட்டியும் கம்மியா இருக்கும், ஆர்பிசிஸ் கம்மியா இருந்திருக்கும். அடுத்தது அதிகமான ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆனதுனால உடம்புல நிறைய டெட் செல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ட்ரீட் பண்ணி அவங்க ஒரு நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் கூட ஆகலாம். ஸோ இதுதான் வந்து ஆஸ்ட்ரானட்ஸோடைய அந்த டிராவல் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் அவங்க அப்படிதான் வந்து நார்மல் லைஃபுக்கு திரும்புவாங்க. ஸோ இப்போ இதுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க சேஃபா பூமிக்கு வந்தது ரொம்ப பெரிய சந்தோஷம். பட் இருந்தாலும் இதுக்குள்ளார வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னுடைய ஒப்பீனியன் இந்த மாதிரியான ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல எல்லாம் என்ன அப்படின்னா மேக்சிமம் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி கவர்மெண்டோடைய கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்பேஸ் ப்ராஜெக்டை கண்டக்ட் பண்றது தான் ரொம்ப நல்லது. பிகாஸ் ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட வந்து நம்ம இந்த ஸ்பேஸ் ப்ராஜெக்டை கொடுக்கும்போது அவங்களுடைய மெயின் மோட்டிவேஷன் வந்து மணியா தான் இருக்கும். ஸோ அடுத்த 2வது பட்சத்துல தான் அவங்க வந்து இந்த ஹியூமனிட்டி அந்த உயிர் இதையெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவங்களால அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணி கவர்மெண்டோடைய ஆர்கனைசேஷனா இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வந்து மீட்டு கொண்டு வர்றதாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கூட அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கவர்மெண்ட் கிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. அப்படியே வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் இந்த ஸ்பேஸ் ப்ராஜெக்டை எடுத்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து அதை கம்ப்ளீட்டா நல்லா அனலைஸ் பண்ணி ரொம்ப தரோ செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கான பர்மிஷனையே அவங்க கொடுக்கணும். சப்போஸ் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான பெனால்டி வந்து நல்லா ஹெவியா இருக்கணும். அதாவது ஆர்கனைசர் ஸ்பான்சர் அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டைரக்டா ரிலேட் ஆனவங்கன்னு அத்தனை பேத்துக்குமே வந்து ஒரு நல்ல பெனால்டி பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்பதான் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு பயம் வரும். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின ஃபண்டை விட நம்ம கொடுக்கக்கூடிய பெனால்டி அமௌண்ட் வந்து அதிகமா நம்ம அவங்க மேல போட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதிகமான ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமா எஃபோர்ட் போட்டு அவங்க இந்த ப்ராஜெக்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ப்ராஜெக்டை ஒரு கவர்மெண்ட் எடுத்து நடத்துறாங்க அப்படிங்கும்போது இதுல ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகமா கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ சொசைட்டி வந்து அதிகமா கொஸ்டின் பண்ணுவோம். அப்படிங்கும் போது அதுக்கான ஸ்டெப்ஸை நிறைய வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருந்தா எடுத்துருவாங்க. ஸோ பிரைவேட் அப்படிங்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா வெறும் மணி மைண்டடா இருந்திருப்பாங்க அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஸோ இதுதான் வந்து ஏன் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மர் வந்து 9 months ஸ்பேஸ்ல இருந்தாங்க அப்படின்றதும் நாசாவுடைய பிளான் அடுத்தது அவங்களுடைய டிராவல் ப்ரொசீஜர். ஸோ டெஃபினட்டா இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.